Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல எழுத்துக்களோட உச்சரிப்பு கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இங்கிலீஷ் எழுத முடியும், ஈஸியா இங்கிலீஷை படிக்கவும் முடியும். அதுக்கான ரெகுலரான வீடியோஸை நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வர வீடியோ பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து கான்சனன்ட் எழுத்துக்களோட சேரும் போது என்ன மாதிரி சவுண்ட் வருது, அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி ரீட் பண்றது, இந்த ப்ராக்டிஸ் வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான ரெகுலரான வீடியோ நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து என்ன, அதோட சவுண்ட் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ்னு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்களே ஓனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு ஓ, அதாவது டபுள் ஓன்னு சொல்லுவோம். இதோட சவுண்டு வந்து ஊ சவுண்டு இருக்கு, ஊங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊங்கிற சவுண்டு தான் பார்க்க போறோம். அது எப்படி கான்சனன்ட் கூட வரும்போது நமக்கு சவுண்டு வந்து கொடுக்குது, வேர்ட்ஸ்ல என்ன மாதிரி வருது அப்படின்னு. ஸோ இதோட வார்த்தையில ஸ்டார்டிங்ல தான் வரும் நம்ம சொல்ல முடியாது, மிடில்ல வரலாம், ஒரு வேர்டோட எண்டிங்ல கூட வரலாம். உங்களுக்கு டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ, அதாவது ஷார்ட் சவுண்டும் இருக்கு, லாங் சவுண்டும் இருக்கு. இது ரெண்டுமே யூவோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூவோட சவுண்டு தான் இந்த ஊ சவுண்டு, அது எல்லாமே. ஸோ வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பி கூட டபுள் ஓ வரும்போது பியோட சவுண்டு இப்பு, அதே மாதிரி ஓவோட சவுண்டு ஊ. அப்போ பூ பூ அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள், பூ அர் பூமர் 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 அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இக்கு கூ கூ, அப்போ கூல் கூல் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, டியோட சவுண்டு இட்டு, அப்போ இட்டு டூ, டூல டூ. ஓகே, டூம் டூம் அப்படின்னு படிக்கணும். எஃபோட சவுண்ட் என்னது, இஃப் அப்படிங்கிற சவுண்டு. அது கூட ஊ சேரும் போது ஃபூ ஃபூ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஃபூல் ஃபூலிஷ், இந்த வேர்டெல்லாம் நம்ம அந்த ஃபூன்ற சவுண்ட்ல ரீட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, ஜி டபுள் ஓ. ஸோ ஜியோட சவுண்ட் என்னது, இக்கு சவுண்டு. ஓட வரும்போது இக்கு சவுண்டு தான் வரும். அப்போ இக்கு ஊ கூ கூ. இப்போ காக்கு, அதாவது சீக்கு கேக் எல்லாம் படிச்சோம்னா கூன்னு படிப்போம். ஓகே, கூ கூ அப்படின்னு படிக்கணும். ஜிக்கு படிக்கும் போது கூ கூ. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, கூ இஸ் கூஸ் கூஸ் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஹெச் டபுள் ஓ, ஹூ ஹூ. அப்போ இந்த வேர்டு எப்படி படிப்போம்னா டைஃபூன் டைஃபூன் அப்படின்னு படிக்கணும். ஓகே, பிஹெச்சுக்கு ஃபூ ஃபூ, அந்த எஃபோட சவுண்ட் வரும், அப்போ ஃபூன் டைஃபூன். அதே மாதிரி ஜேக்கு பாருங்க, ஜேயோட சவுண்டு இஜுங்கிற சவுண்டு, அப்போ ஜூ ஜூ ஜூக் ஜூக். ஓகே, அதே மாதிரி கே டபுளோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா கூ, கூல்ல கூன்ற சவுண்டு, அப்போ கூக் கூக். இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டபுளோட சேர்ந்து வர கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ் வரும். ஒரு சிலதுல ஒரு சில ரேரான வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா கான்சனன்ட் கூடயுமே இது ஆட் ஆகி நிறைய வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம சவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கான்சனன்ட் எல்லாத்துக்கூடயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா சப்போஸ் எங்கேயாவது எழுதுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எல் டபுள் ஓ, எல்லோட சவுண்டு என்னது, எல் சவுண்டு. இல்லோட ஊ லூ லூ, அப்போ ப்ளூம் லூ லூ ப்ளூம் ப்ளூம். ஓகே, அதே மாதிரி இம்மு மூ மூன் மூன். இன்னு நூ நூன், ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நூன். அதே மாதிரி இப்போ பூ பூல், ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ இங்க பூன்ற சவுண்டு வருது. அதே மாதிரி ஆறு கூட வரும்போது பாருங்க, ரூ ரூ ரூட் ரூட். ஓகே, ரூட்னு படிக்கூடாது, ரூட். ஓகே, அதே மாதிரி எஸ்ஸோட ஓ வரும்போது சூன் சூன். இந்த வேர்டெல்லாம் அதிகம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்தது டி டபுள் ஓ, டூ டூல்ஸ் டூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வியோட சவுண்ட் என்னது, இவ்வுன்ற சவுண்டு. இங்க ஊ சவுண்டு, அப்போ ஊ ஊ. ஓகே, ஊன்றது.
அப்போ வூன்னு போது வூப் வூப். ஓகே, வூ அப் வூப். அடுத்தது பாருங்க டபிள்யூ டபிள்யூ வூ வூ வூன்னே ஒரு வேர்டு இருக்கு. அதே மாதிரி ஜூ நிறைய பேர் போயிருப்போம். ஸோ ஜூ ஜூ இங்கேயும் ஊன்ற சவுண்ட் தான் கொடுக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுல வந்து நமக்கு கியூ வந்து நம்ம கொடுக்கல, நிறைய பேர்ப்பீங்க வை கொடுக்கல. ஓகே, ஸோ வைக்கு மேபி வந்து டபுள் வர்றதுக்கு வார்த்தைகள் இருக்கலாம். பட் வை நம்ம வந்து வவலாவும் வந்து கன்சிடர் பண்றதுனால நான் ஆட் பண்ணல. கியூல வந்து அவ்வளவா வந்து டபுள் ஓட வரக்கூடிய சவுண்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் மீதி இருக்க கான்சனன்ட் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு வார்த்தைகள்ல நிறைய வரும்போது படிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏயு அதே மாதிரி ஓயூட சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கான்சனன்ட் கூட எப்படி வரும் அதுக்கான வேர்ட்ஸோட ப்ராக்டிஸுமே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்க செக் பண்ணுங்க. இது வந்து டபுளோ இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஸோ கான்சனன்ட் எழுத்துக்களுமே இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து கான்சனன்ட் எழுத்துக்கள் 2 கான்சனன்ட் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடையும் சரி மற்ற கான்சனன்ட்டோட வரும்போது எப்படி சவுண்ட்ஸ் வருது, ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த தொடர்ச்சியான லெசன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் அப்டேட் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்க இங்கிலீஷை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.